அத்தியாயம் 20. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 21. பிரம்மாண்டமும் பிண்டாண்டமும். பிரம்மாண்டமும் பிண்டாண்டமும், அதாவது சமஷ்டியும் வயஷ்டியும் ஒன்றே என்பது ஜீவ பிரம்ம ஐக்கியானுபவத்திலிருந்தே சித்திக்கிறது. ஒவ்வொரு இந்திரிய வியாபாரங்களைப் பற்றியும் இதை அனுசந்தானம் செய்யலாம். இந்திரியம், அதன் விஷயம், அதற்குரிய அதிஷ்டான தேவதை, இவைகளைப் பற்றிய தியானம் சுபாலோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2. கண் இந்திரியம், விஷயம், பார்க்கப்பட்ட வஸ்து, சூரியன் சமஷ்டியில் அதிஷ்டான தேவதை. நாடியில் நடக்கும் பிராணசக்தி இவைகளை சமரசப்படுத்துகிறது. நாடியில் நடக்கும் பிராணனே விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இவைகளில் விளங்கி ஹிருதய கமலத்தில் பரமபொருளாக பிரகாசிக்கிறது. அப்படியே காதும் கேழப்பட்ட வஸ்துவும் திக் தேவதைகளும் ஹிருதய கமலத்தில் வீற்றிருக்கிற பரபிரம்மத்தில் லயப்படுகின்றன. 3. இந்த கிரமம் கொஞ்சம் மாறுபடுத்திக் கொள்ளலாம். கண்ணை விஷயத்திலும், விஷயத்தை சூரியனிலும், சூரியனை விராட்டிலும், விராட்டை பிராணனிலும், பிராணனை விஞ்ஞான ஆனந்தத்தின் வழியே பரமபுருஷனிடத்திலும் லயப்படுத்தலாம். 4. ஞானேஸ்வரர் யோகநூல். ஏ. பிண்டத்தில் பிரம்மாண்ட ஐக்கியத்தை பார்த்து என் ஹிருதயத்தில் ஒரு பெரிய கோஷத்தை கேட்கிறேன். என்னையே எங்கும் வியாபித்தவனாக கண்டேன். ஓ சகோதரர்களே, என்னுள்ளே ஸ்கல பிரம்மாண்டமும் விரிக்கப்பட்டது. அதெப்படியோ தெரியவில்லை. இதன் தாதபாயத்தை கெட்டியாய் மனதில் பிடித்துக்கொள். பிண்டாகாசத்தில் தாமரை மலர் இருக்கின்றது. அதற்கு 4 வரிசை தளங்கள். ஸ்தூலம் 31 சாண் பிரதேசம். சூக்ஷமம் கட்டை விரல் உயரம். காரணம் அரை கட்டை விரல் உயரம். பகாகாரணம் தானிய அளவுள்ளது. இவையெல்லாம் பிரம்மரந்திரத்தில் பொருந்தியிருக்கின்றன. 4 சூன்யம், 4 சரீரம், கருப்பு, நீலம், பிரகாசம். இன்னும் என்ன சொல்வது? நிச்சயமாகவே இவையெல்லாம் 1000 இதழ் தாமரையில் பொருந்தியிருக்கிறது. நவத்வாரங்கள் 31 சாண் பிரதேசத்தில் இருக்கின்றன. கருத்த மெதுவான குன்யத்துக்கப்பால் கட்டை விரல், அரை கட்டை விரல், தானிய அளவு தளங்கள் பிரம்ம மார்க்கத்தில் தோன்றுகின்றன. பிரம்மாண்டம் காணப்படுகிறது என்று ஞானதேவர் உறுதிமொழி. வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியபடி புருவமத்தி வரைக்கும் இருக்கிறது போலும். 8வது ஸ்தூலத்தில் 31 சாண் பிரதேசம் ஆளனத்திலிருந்து படத்தில் பார்க்கலாம். அங்கிருந்து 9 வாயிலுக்கு உரிய நாடிகள் மூளை எலும்பு துவாரங்களால் மூளைக்குள் செல்கின்றன. கட்டை விரல், அரை கட்டை விரல், பிந்து இவைகளின் ஸ்தூல வியக்திகள் மூளைக்குள்ளே அமைந்திருப்பன போலும். சூக்ஷ்ம கோசங்களுக்கு தக்கபடி இதை அன்வயித்துக் கொள்ளவும். அமிர்தத்தில் நீலமாக பிரதிபலிக்கிற பரமபொருள் மகாகாரணத்தில் உள்ள அகண்ட சைத்தன்யம். இப்பிரகாசத்தால் மூவுலகிலும் ஏக வஸ்துவை பார்க்கிறாய். இப்பரமஜோதி பிரம்மரந்திரத்தில் இருக்கிறது என்ற ஞானதேவர் உறுதிமொழி. இளம் கொதிப்புள்ள அந்த ஜோதியை அவர் பார்த்திருக்கிறார். குண்டலி தேவி அவ்விடத்தில் ஊர்த்வமுகமாய் அக்னி ஜுவாலையை கக்குகிறாள். சஜ்ஜனங்களே, அந்த புனிதமான நீல ஜோதியை கண்டு அனுபவியுங்கள். 3 சாண் பிரதேசத்துக்கு முதுகில் இருக்கும் 9 துவாரங்களில் சூன்யத்தினுடைய தேஜோமயமான நீல கொட்டாரங்களை பார். அங்கே ஜீவன் அவித்யால் வியாபிக்கப்பட்டிருக்கிறான். அதன் மேல் அவ்யக்தம் என்கிற சைத்தன்ய ஜல சொம்பு ஊத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் மகா காரணம் தானிய அளவு. இந்த ரகசியம் குருவினிடத்திலிருந்துதான் அறிய முடியும். இதற்கு மேல் தெரிய வேண்டியது ஒன்றுமில்லை. 5. உத்தரகீதையில் பகவான் உபதேசம். அ. இடை பிங்களைகள் நடுவே சர்வதோ முகமான சுகுமாரமான சுஷும்னை இருக்கிறாள். அவளிடத்தில் சகல சிருஷ்டியும் நிலை பெற்றிருக்கிறது. சூரியன், சந்திரன், அக்னி, ஈஸ்வரன், உலகங்கள், திக்குகள், சமுத்திரங்கள், மலைகள், துவீபங்கள், ஸ்ருதிகள், சாஸ்திரங்கள் சர்வமும் அவளிடத்திலேயே ஸ்தாபிக்கப் பெற்றிருக்கின்றன. தலைகீழான மரம் போல் வேர் மேலும் கிளைகள் கீழுமாக சகல ஜந்துக்களின் நாடிகளையும் அவை வழியே 9 வாயிலில் செல்லும் பிராணங்களையும் படைக்கிறாள். இப்படி குண்டலினியையும் சுஷும்னையையும் நாசி நுனியில்யும் சாட்சாத்காரம் செய்தவனுடைய இந்திரபுரி, ஹிருதயத்தில் அக்னி, வலது கண்டல் தேஜோவதி, காதில் யமன், மேற்கில் வருணன், வடக்கில் இடது கண்டத்திலிருந்து இடது காது மட்டும்
குபேரன், இடது கண்ணில் சிவன், காலின் கீழ் ஆதிசேஷன், அடிப்பாதத்திலிருந்து இடுப்பு மட்டும் கீழ் 7 உலகங்கள், தொப்பிலிலிருந்து புருவ மத்தியம் மட்டும் பூமியில் தொடங்கி 7 மேலுலகங்கள். இப்படி சாட்சாத்கரித்த யோகி எங்கும் தெரியும் பூமியை ஜலத்திலும், ஜலத்தை அக்னியிலும், அக்னியை வாயுவிலும், வாயுவை ஆகாயத்திலும், ஆகாயத்தை மனசிலும், மனசை புத்தியிலும், புத்தியை அகங்காரத்திலும், அகங்காரத்தை க்ஷேத்ரஜ்ஞனிடத்திலும், க்ஷேத்ரஜ்ஞனை பரமாத்மாவிலும் லயப்படுத்த வேணும். 2வது அத்தியாய ஜாப்தாக்களை பார்க்கவும். 6. பிரம்மாண்டத்திற்கும் பிண்டாண்டத்திற்கும் உள்ள சில கால அளவை லயங்களை எனது முத்கள புராண ஸ்தோத்திர உபோத்காதத்தில் கண்டிருக்கிறேன். அவைகள் சதுர்த்தி திதியில் கணேச விரதம் ஏற்படுகிறதற்கு சில உபமானங்கள் சொல்லியிருக்கிறேன். அதாவது, மேல் நாட்டு சிரிச்சை காலை ஆராய்ச்சி நிபுணர்கள் ஆயிரக்கணக்கான திருடகாத்திரமுள்ள ஸ்திரீகளின் மாததர்ம சகரத்தை அளவிட்டதில் அது சந்திரன் பூமியை சுத்தி வரும் கால அளவையாகிய 27 நாள்களுக்கு கொஞ்சம் கூட பிசகாமல் சரிசமனாக இருக்கிறதென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியே சில மத்ஸ்யங்கள் குஞ்சு பொரிக்கும் கால அளவையும் அதே சந்திர அளவையை ஒத்திருக்கிறது. அத்தன்மையே இன்னும் சில ஆராய்ச்சி நிபுணர்கள் ஸ்திரீ மாததர்மத்தை பிரேரேபிக்கும் ஆவேசமானது ஏற்கனவே அமிர்த ஆசையம் என்று குறிப்பிட்டிருக்கும் பிடியூட்சரி என்னும் உறுப்பினுடைய பின்பாகத்திலிருந்து அதே சந்திர கால அளவையொட்டி அமிர்தஸ்வரம் உண்டாகுகிறதென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த உதாரணங்கள் பிரம்மாண்ட பிண்டாண்டத்தின் ஐக்கிய பாவத்திற்கு பிரமாணங்களாகின்றன. சந்திரஸ்தானம் சிரசில் சகசிரதளத்திற்கு அருகாமையே என்ற நமது சாஸ்திர கொள்கைக்கும் ஒரு சிறந்த ருஜுவாகின்றது. 7. மற்றொரு உபமானமாக, ஒரு காந்த உலோக கம்பியை 2 துண்டாக செய்தால் பழைய உலோக காந்த கம்பியின் குணங்கள் ஒவ்வொரு பாகத்திலேயும் அமர்ந்திருக்கின்றன. நம்முடைய பூ முதலான கோளங்களும் காந்த உருளைகள் என்றே சாஸ்திரியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால்தான் மேரு உச்சி எப்பொழுதும் வடக்கே துருவன் திக்கில் நாட்டம் கொண்டிருக்கிறது பெறுகிறது. மேலும் அச்சாஸ்திரியர்கள் அக்கோளங்களை சூரியனாகிற காந்த உருளைகளிருந்தே உடைப்பட்டு சிதறி சித்திக் கொண்டிருக்கின்றனவென்று ரூபித்திருக்கின்றார்கள். ஆகவே பிரம்மாண்ட பிண்டாண்ட ஐக்கியத்துக்கும் பின்வரும் உபனிஷத் ஸ்ருதி வாக்கியத்திற்கும் பிரமாணம் ஏற்படுகிறது. சூரியனே உண்மையில் பிரம்மன், அவர் உள்ளபடியே நான் இருக்கிறேன், ஆகையால் நான் உண்மையில் பிரம்மமே. 8. ஏ. ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஈடுபட்டவர்கள் பிரம்மாண்ட கோளங்களின் பரஸ்பர ஸ்திதிக்கும் நமது பிண்டாண்டத்தில் வருகிற சுக துக்கங்களுக்கும் அந்யோன்ய சம்பந்தத்தை நன்குணர்வார்கள். ஆயினும் யோக மகிமையால் அப்பிண்டாண்ட பிரம்மாண்ட சம்பவங்களை எல்லாம் ஜெயிக்கலாமென்று சிரஞ்சீவிகள் சரித்திரத்திலிருந்து புலப்படுகிறது. மார்கண்டேயர் 16 வயதில் யமனுக்கு உள்ளாவாரென்று ஜோதிஷ ஆணையை முன்னிட்டு யமன் பாசத்துடன் வந்தபொழுது மார்கண்டருடைய உபாசன பலத்தால் எக்காலமும் 16 வயதாக இருக்கும்படி சிவபெருமான் அனுக்கிரகித்தாரல்லவா? அப்படியே விஸ்வாமித்ரர் இருக்கிற பிரம்மாண்டங்கள் போராதென்று வேறு உலகங்களை யோக பலத்தால் உண்டாக்கவில்லையோ? அத்தியாயம் 21 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.